வணக்கம். இலங்கை செய்திகளுடன் நான் நிரோஷன். விரிவான செய்திகளுக்கு முன் தலைப்புச் செய்திகள். மக்களின் எதிர்பார்ப்புகளை நிறைவேற்றுவதற்கு அரசியல் தலைமைத்துவம் வழங்குவதை தவிர வேறு எந்த நோக்கமும் கிடையாது என ஜனாதிபதி தெரிவிப்பு. அனுருகுமார திசாநாயக்க கொள்கை பிரகடனத்தில் நடைமுறைக்கு சாத்தியமான பல திட்டங்களை முன்வைத்துள்ளதாக பாராளுமன்ற உறுப்பினர் ரோஹித அபேகுணவர்தன சுட்டிக்காட்டு. இலங்கை அரசாங்கத்துடன் இடம்பெற்ற 3வது மீளாய்வு தொடர்பாக உத்தியோகபூர்வ அறிக்கை ஒன்று வெளியிட உள்ள சர்வதேச நாணய நிதியம். பெரும்பான்மை பலம் தேசிய மக்கள் சக்திக்கு கிட்டியுள்ள நிலையில் புதிய அரசமைப்பை உடன் இயற்றுங்கள் என சஜித் அணி வேண்டுகோள். தொடர்வது விரிவான செய்திகள். இலங்கையை சிறந்த நாட்டாக மாற்ற ஒன்றிணைந்து செயற்படுமாறு அனைத்து அரச ஊழியர்களுக்கும் அழைப்பு விடுப்பதாக ஜனாதிபதி அனுருகுமார திசாநாயக்க தெரிவித்தார். பாதுகாப்பு அமைச்சில் தமது கடமைகளை பொறுப்பேற்றுக் கொண்டதன் பின்னர் கருத்துரைத்த போதே இதனை குறிப்பிட்ட அவர், அரசியலமைப்பிலும் சட்டங்களிலும் எத்தகைய கட்டளைகள் காணப்பட்டாலும் மக்களின் சக்தியே பலமானது என்றார். அவர் மேலும் தெரிவிக்கையில், அரசியலமைப்பின் சட்டங்கள் சட்ட ஒழுங்குகள் காணப்பட்டாலும் மக்களின் அதிகாரம்தான் பலம் மிக்கது. கடந்த ஜனாதிபதி தேர்தல் மற்றும் பொது தேர்தலில் வழங்கப்பட்ட ஆணைகளின் ஊடாக மக்களின் எதிர்பார்ப்பு தெளிவாகிறது. எனவே அதனை நிறைவேற்ற அரசியல் தலைமைத்துவம் வழங்குவதை தவிர வேறு எந்த நோக்கமும் அரசாங்கத்திற்கில்லை. எனினும் அதனை நிறைவேற்றுவதற்கு அரசு ஊழியர்களின் ஆதரவு அவசியமாகும். அதாவது இந்த புதிய மாற்றத்தில் அரசு சேவையின் மீதான பொதுமக்களின் நம்பிக்கையினை உறுதிப்படுத்தாமல் முன்னேற முடியாது என ஜனாதிபதி அனுருகுமார திசாநாயக்க தெரிவித்துள்ளார். ஜனாதிபதி அனுருகுமார திசாநாயக்கவினால் கடந்த 21ஆம் தேதி முன்வைக்கப்பட்ட கொள்கை பிரகடனம் சிறந்தது என்று புதிய ஜனநாயக முன்னணியின் பாராளுமன்ற உறுப்பினர் ரோஹித அபேகுணவர்தன குறிப்பிட்டுள்ளார். களத்துறையில் ஊடகவியலாளர் சந்திப்பொன்றில் கலந்து கொண்டிருந்த போதே அவர் மேற்கண்டவாறு குறிப்பிட்டார். அவர் மேலும் தெரிவிக்கையில், களத்துறை மாவட்ட மக்களுக்கு இயல்பான வகையில் சேவையாற்றியதுடன் மக்களுடன் மக்களாக ஒன்றிணைந்து செயற்பட்டுள்ளதால் சவால் வைக்க தருணத்திலும் மக்கள் என்னை தெரிவு செய்துள்ளார்கள். ஜனாதிபதி அனுருகுமார திசாநாயக்க கொள்கை பிரகடனத்தில் நடைமுறைக்கு சாத்தியமான பல திட்டங்களை முன்வைத்துள்ள நிலையில் நாட்டுக்கு நன்மை பயக்கும் சிறந்த திட்டங்களுக்கு நிபந்தனையற்ற வகையில் முழுமையான ஒத்துழைப்பை வழங்குவோம். சகோதரர் நாமல் ராஜபக்சவுடன் எதிர்க்கட்சியாக செயற்படுவது குறித்து கலந்துரையாடியுள்ள அதே நேரம் ஆட்சியில் இருப்பதும் எதிர்க்கட்சியில் இருப்பதும் எமக்கு புதியதொரு விடயமல்ல. கட்சி என்ற ரீதியில் வேறுபட்டிருந்த ரணில் விக்ரமசிங்கவோடு நாட்டுக்காக கைகோர்த்த நாங்கள் எமது அரசியல் கட்சியான பொதுஜன பெரமுனவுடன் மீண்டும் ஒன்றிணைவது பாரியதொரு விடயமல்ல. அரசியலில் நெடுநாள் நண்பரும் இல்லை, எதிரியும் இல்லை. நாட்டின் நலன் கருதி அரசாங்கம் எடுக்கும் சிறந்த தீர்மானங்களுக்கு நிபந்தனையற்ற வகையில் ஒத்துழைப்பு வழங்கும் அதே நேரம் நாட்டிற்கு எதிரான செயற்பாடுகளுக்கு கடுமையான எதிர்ப்பை தெரிவிப்போம் என்றார். சர்வதேச நாணய நிதியத்தின் 3வது மீளாய்வு தொடர்பாக அந்த நிதியத்தின் பிரதிநிதிகள் என்று உத்தியோகபூர்வ அறிக்கை கொண்டு வெளியிட உள்ளதாக செய்திகள் தெரிவிக்கின்றன. முன்னதாக சர்வதேச நாணய நிதிய பிரதிநிதிகளுக்கும் இலங்கை அரசாங்கத்திற்கும் இடையிலான 3வது மீளாய்வு தொடர்பான கலந்துரையாடல் ஜனாதிபதி அலுவலகத்தில் இடம்பெற்றது. இதில் சர்வதேச நாணய நிதியத்தின் சார்பில் சிரேஷ்ட தூதுக்குழு பிரதானி பீட்டர் ட்ரூவர் உள்ளிட்ட பிரதிநிதிகள் கலந்து கொண்டிருந்ததோடு இலங்கை அரசாங்கம் சார்பில் பொருளாதார அபிவிருத்தி பிரதியமைச்சர் அனில் ஜெயந்த பெர்னாண்டோ உள்ளிட்ட குழுவினரும் கலந்து கொண்டனர். தொடர்ந்து குறித்த 3வது மீளாய்வு தொடர்பான கலந்துரையாடல் வெற்றிகரமாக நிறைவடைந்ததாகவும் குறிப்பிடப்பட்டிருந்தது. அதன்படி 3வது மீளாய்வு நிறைவு செய்வதற்காக பொருளாதார கொள்கைகள் குறித்த பணியாளர் அளவில் உடன்பாட்டிற்கு வந்தமை தொடர்பில் அறிவிக்கப்பட உள்ளதாகவும் தெரிவிக்கப்படுகிறது. இதேவேளை எதிர்க்கட்சித் தலைவர் சஜித் பிரேமதாச மற்றும் ஐக்கிய மக்கள் சக்தியின் முக்கிய உறுப்பினர்கள் சர்வதேச நாணய நிதியத்தின் பிரதிநிதிகளை சந்தித்துள்ளதாக கூறப்படுகிறது. இலங்கையின் பொருளாதார மீட்சி முயற்சிகள் குறித்து விவாதிப்பதற்காகவே குறித்த சந்திப்பு இடம்பெற்றிருந்ததாக சஜித் பிரேமதாச தெரிவித்திருந்தார். அவர் மேலும் தெரிவித்த போது, கடந்த அரசாங்கத்தின் கீழ் கைச்சாத்திடப்பட்ட சர்வதேச நாணய நிதியத்தின் உடன்படிக்கையினை இலங்கை மக்களின் ஜனநாயக அபிலாஷைகளை பிரதிபலிக்கும் ஒன்றாக மாற்றுவது குறித்து கலந்துரையாடப்பட்டதோடு நாடு தற்போது புதிய பொது ஆணையின் கீழ் ஆட்சி செய்யப்படுவதாகவும் அவர் குறிப்பிட்டார். குறித்த கலந்துரையாடலில் ஐக்கிய மக்கள் சக்தியின் சார்பில் முக்கிய உறுப்பினர்களான கலாநிதி ஹர்ஷ டி சில்வா, எரான் விக்ரமரத்ன, ஹர்ஷன ராஜகருணா, எம் மரிக்கார், முஜிபுர் ரஹ்மான், கலாநிதி காவிந்தி ஜெயவர்தன ஆகியோர் கூட்டத்தில் கலந்து கொண்டனர். மேலும் பேராசிரியர் கெனடி குணவர்தன மற்றும் ஸ்ரீ ஜெயவர்தனபுர பல்கலைக்கழகத்தின் பேராசிரியர் பிரசன்ன பெரேரா உட்பட சிரேஷ்ட கல்வியலாளர்களும் பங்களிப்புகளை வழங்கியதோடு அவர்கள் பொருளாதார கொள்கை பற்றிய நுண்ணறிவுகளை பகிர்ந்து கொண்டதாகவும் தெரிவிக்கப்படுகிறது. வழங்கிய வாக்குறுதியின் அடிப்படையில் புதிய அரசமைப்பை இயற்றுவதற்குரிய பணிகளை தேசிய மக்கள் சக்தி முன்னெடுக்க வேண்டும் எனவும் அதற்கான ஆதரவை வழங்குவோம் என்றும் எதிர்க்கட்சியான ஐக்கிய மக்கள் சக்தி அறிவித்துள்ளது. இது தொடர்பில் ஊடகங்களிடம் கருத்து வெளியிட்ட ஐக்கிய மக்கள் சக்தியின் நாடாளுமன்ற உறுப்பினர் சட்டத்தரணி அஜித் பி பெரேரா, அரசியலமைப்பின் 13, 14, 15 என்று கதைத்துக் கொண்டிருப்பதற்கான தருணம் இதுவல்ல. நாட்டிற்கு புதியதொரு அரசமைப்பு அவசியம்.
நாடாளுமன்றத்தில் இதனை செய்வதற்குரிய 2/3 பெரும்பான்மை பலமும் தேசிய மக்கள் சக்திக்கு கிட்டியுள்ளது. வடக்கு கிழக்கு மலையகம் என முழு நாட்டையும் மூவின மக்களையும் பிரதிநிதித்துவப்படுத்தும் உறுப்பினர்களையும் கொண்ட கட்சியாக தேசிய மக்கள் சக்தி மாறியுள்ளது. எனவே வழங்கிய உறுதிமொழியின் பிரகாரம் புதிய அரசமைப்பை ஏற்றுவதற்குரிய பணிகளை தேசிய மக்கள் சக்தி முன்னெடுக்க வேண்டும். அதற்கு ஆதரவு வழங்கப்படும் என்றார். ஒரு வருட காலப்பகுதிக்குள் இதற்குரிய ஏற்பாடுகளை செய்ய வேண்டும் என்பதோடு சர்வகட்சி பொறிமுறை ஊடாக இதற்கான பணியை முன்னெடுத்தால் நல்லதும் என்றார். மிகவும் குறுகிய கால இடைவெளியில் நாட்டை சரியான திசை நோக்கி நகர்த்த எதிர்பார்த்துள்ளதாக பிரதி அமைச்சர் நலின் ஹேவாகே தெரிவித்துள்ளார். ஊடகங்களிடம் கருத்து வெளியிட்ட போது இவ்வாறு தெரிவித்துள்ள அவர் மேலும் தெரிவிக்கையில், முதன்முறையாக நாட்டு மக்கள் மாற்றத்தை விரும்பி தேசிய மக்கள் சக்தி குறித்து நம்பிக்கையை வெளிப்படுத்தியது மட்டுமல்லாமல் ஆட்சியினையும் நம்மிடம் ஒப்படைத்துள்ளனர். அதே நேரம் மக்களின் அபிலாசைகளை நிறைவேற்றக்கூடிய பாரிய ஆற்றல் தேசிய மக்கள் சக்தியிடம் உள்ளது. எனவே மிகவும் குறுகிய காலத்தில் மக்கள் எதிர்பார்க்கும் திசையில் நாட்டை நகர்த்த முடியும் என அவர் குறிப்பிட்டிருந்தார். நடைபெற்று முடிந்த தேர்தல்களின் மூலம் நமக்கு உண்டாகியுள்ள பின்னடைவுகளில் இருந்து பாடங்களை கற்றுக்கொண்டு மக்கள் அபிலாஷைகளை நிறைவேற்றுவதற்குரிய அரசியல் பயணம் தொடரும் என எதிர்க்கட்சித் தலைவர் சஜித் பிரேமதாச தெரிவித்தார். இது தொடர்பாக அவர் மேலும் கூறுகையில், வடக்கில் யாழ்ப்பாணம் கிளிநொச்சி மாவட்டங்களில் சம்பிரதாய கட்சிகள் பின்னடைவை சந்தித்துள்ள நிலையில் தோல்விகளில் இருந்து பாடங்களை கற்றுக்கொண்டு முன்னோக்கி செல்வோம் என்றார். ஐக்கிய மக்கள் சக்தி ஆரம்பிக்கப்பட்ட குறுகிய காலப்பகுதிக்குள் நமக்கு முன்னேற்றமும் உள்ளது, அதே நேரம் பின்னடைவும் உள்ளது. எனவே பலவீனங்களை இனம் கண்டு சரியான திசையில் பயணிப்பதை ராஜதந்திரம். அதன்படி உண்மை மற்றும் ஜதார்த்தத்தை புரிந்து கொண்டு மக்கள் ஆணையை ஏற்று மக்கள் அபிலாசைகளை நிறைவேற்றுவதற்காக புதிய வழியில் எமது பயணம் கூட்டு பொறுப்புடன் தொடரும் என்றார். ஐக்கிய மக்கள் சக்தி என்பது அம்பலம் கிடையாது. தேவையான சந்தர்ப்பங்களில் மாத்திரம் எவரும் கட்சியினை பயன்படுத்த முடியாது. எனினும் கொள்கை அடிப்படையில் மக்கள் மற்றும் நாட்டு நலனுக்காக இணைந்து பயணிக்க முடியும் என்றார். உலகில் எங்காவது ராஜபக்சர்களுக்கு சொந்தமான சொத்துக்கள் இருந்தால் சட்டத்தை உடன் நடைமுறைப்படுத்துமாறு நாவல் ராஜபக்ச அரசாங்கத்தை கூறியுள்ளார். மிகுந்தலை பிரதேசத்தில் இடம்பெற்ற நிகழ்ச்சி ஒன்றில் கலந்து கொண்ட பின்னர் ஊடகங்களுக்கு இவ்வாறு தெரிவித்த அவர், மக்கள் விடுதலை முன்னணியின் அரசியலை போன்று குறிப்பிட்ட ஒருவரை நோக்கி நேரடியாக விரல் நீட்ட முடியாது. எந்த ஒரு நபரின் மோசடி அல்லது ஊழல் குற்றச்சாட்டுகள் இருந்தால் அது நீதிமன்றத்தின் முன் உறுதிப்படுத்துவதன் மூலம் கட்சி என்ற ரீதியில் அது பற்றி முடிவெடுக்கும் அதேவேளை மக்களும் அதை ஏற்றுக்கொள்வார்கள். இன்றைய அரசியல் களத்தில் எல்லோரையும் திருடர்கள் என்று கூறுவது கோஷமாக மாறிவிட்டது. ஆனால் அதன் விளைவாக இதையும் செய்யாத அரசியல் கட்சி ஆட்சிக்கு வந்துள்ளது. மற்ற கட்சிகளை திருடர்கள் என்று தொடர்ந்து குற்றம் சாட்டி வருகின்றார்கள். உகாண்டாவில் உள்ள பணத்தை பற்றி, சீசல்ஸில் உள்ள பணத்தை பற்றி பேசுகின்றனர். ஒரு அரசியல்வாதி வர்த்தகர் அல்லது நாட்டின் குடிமகன் முறைகேடாக பணம் சம்பாதித்திருந்தால் அந்த பணத்தை இலங்கைக்கு கொண்டு வருவதற்கு அதிகபட்ச ஆதரவை வழங்குவோம். புதிய அமைச்சர்களும் அரசாங்கமும் பொய்யான அறிக்கைகளை வெளியிடாமல் மக்களுக்கு சேவையாற்ற வேண்டும் எனவும், உலகில் எங்காவது நமக்கு சொந்தமான சொத்துக்கள் இருந்தால் அதற்கான சட்டத்தை நடைமுறைப்படுத்துங்கள் என்றார். இதேவேளை மற்றவரை திருடன் என்று பொய்யாக குற்றம் சாட்டுபவர்களுக்கு எதிராக நடவடிக்கை எடுக்க நாட்டில் சட்டம் வர வேண்டும் என்றும் நாமல் ராஜபக்ச கூறியிருந்தார்.